So prove that cube root of unity, cube root of cube root of unity is abelian group. Is an abelian group. So எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஜிங்கிற செட்டு கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா 1 கமா ஒமேகா கமா ஒமேகா ஸ்கொயர். இதில் ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1ன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ ஒமேகா ஈக்குவல் டு -1 plus I root 3 divided by 2 and omega squared equal to -1 minus I root 3 divided by 2 ன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ் சால்வ் பண்ணி காட்டிட்டேன். ஸோ இது என்ன சொல்லிக்கிறாங்க? யூனிட்டி அண்டர் த பேசிக் மல்டிப்ளிகேஷன். பேசிக் மல்டிப்ளிகேஷனை வந்து நம்ம ப்ரூஃப்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கைலின் டேபிள் போடுறாங்க. ஓகே, டேபிள் எப்படி போடுறாங்க பார்த்துங்க. இது வந்து மல்டிப்ளிகேஷன் கரெக்டுங்களா? அப்போ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டு நம்ம கையில் என்ன இருக்குது? 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே எடுத்தீங்கன்னாலும் 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். சரி எடுத்துக்கோங்க. சரி இதுலேருந்து நம்ம எப்படி ப்ராப்ளத்தை ரன் பண்ணுறது? மல்டிப்ளிகேஷன் பண்ணி காட்டணும்ல. அப்போ ஒவ்வொரு டைமுக்கும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுங்க. என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரியாப்பா? இது எப்படி சொல்லிக் கொடுக்குற பாருங்க. இந்த டேபிள் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்குறோம் பார்த்துக்கோ. இந்த டேபிள் யூஸ் பண்ணிக்கோ. நம்ம இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் மாடலோ கான்செப்ட்னு நான் அடுத்து சொல்ல போகிறேன். இந்த டேபிள் சப்போஸ் புரியுதுன்னா சொல்லு, மாடலோ கான்செப்டும் புரியாது. இது நிறைய டைம் போடுறது தான், கொஞ்சம் பார்த்துங்க. நம்ம நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். சொல்லுங்க பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷன் அப்போ 1 இன்ட்டு 1 ஒன்னா 1 இன்ட்டு ஒமேகா ஒமேகா 1 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர். கரெக்டாமா? டவுட் இருந்தால் ட்ரை பண்ணுறேன். இல்லை சார். சரி, அப்புறம் ஒமேகா இன்ட்டு 1 ஒமேகா. கரெக்டாப்பா? ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். கரெக்டாக கண்ணு? இது ஏன் இந்த டேபிள் போட்டீங்க? சொல்கிறேன். ப்ராப்ளத்தை முடிச்சா தான் முடியும். ஆக்சுவலாக என்ன சொல்லிக்கிறாங்க? அருமையான கொஸ்டின். ஏன் டேபிள் போட்டு அப்படின்னா இங்கே ஒரு அண்டர் மல்டிப்ளிகேஷன் சொல்லிக்கிறாங்களே. இந்த டேபிளுக்கு ஒரு கேரின் டேபிள். சரி, இது என்ன யூஸ் ஆகும்? அந்த குரூப் எப்படி எடுக்கிறது? எது எந்த குரூப்? இதா? ஏன் சார் குரூப் 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் வச்சிருக்கீங்க? அப்போ லாஸ்ட் கிளாஸ் நீ பார்க்கலையா? லாஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுக்கும்போது சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி என்ன இங்கே எழுதிக்கிறேன் பாரு. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி என்ன எழுதிக்கிறேன்? கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல. இதான் வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி எப்படி கண்டுபிடிச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன்னா இப்போ வந்திருக்குதா? அப்போ இந்த வேல்யூ ஆமாம் ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்டு ஆல்ரெடி 1ங்கிறது ஒன்று வந்துச்சு. அதனால தான் வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட் வந்து 1 கமா ஒமேகா கமா ஒமேகா ஸ்கொயர். ஸோ ஆல்ரெடி இது லாஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. கரெக்டாக கண்ணு? அப்போ அதை வந்து அண்டர் மல்டிப்ளிகேஷன் வந்து குரூப்புங்கிறான். இது வந்து குரூப் ஃபார்மாக ஆகாதுங்கிறான். குரூப் அபிலியன் குரூப்புங்கிறான். அப்போ இது வந்து 5 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? அபிலியன் குரூப்னு வேறு கேட்டுக்கிறோம். கரெக்டுங்களா? ஈசன் அபிலியன் குரூப்பான்னு கேட்டுக்கிறோம். அதை வேற நம்ம பார்க்கணும். சரியாப்பா? அதுக்கு ஒவ்வொரு எலிமெண்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணி போகிறது கஷ்டம். ஏன்னா மொத்தம் 3 எலிமெண்ட் இருக்குதா? மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் தப்பு கிடையாது. பட் இந்த டேபிள் பார்த்துட்டு ஈஸியாக சொல்லிடலாம். அதுக்காக இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணுறாங்க. சரியாப்பா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோ புரிஞ்சுதான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ புரிஞ்சுதான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? அதே ஐடியா தான் ரெண்டாவது ரோ. 1 இன்ட்டு ஒமேகா 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 இன்ட்டு ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப். ஒமேகா கியூப்போட வேல்யூ வந்து 1. கரெக்டுங்களா? ஒமேகா கியூப்போட வேல்யூ 1 ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் பாருங்க. ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1. அப்போ ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1. சரிங்களா? அதே அடுத்து சொல்லுங்க. ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு 1 ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா ஒமேகா கியூப்போட வேல்யூ 1. ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பவர் 4. அப்போ ஒமேகா பவர் 4 வந்து அப்போ 1 இன்ட்டு ஒமேகா ஒமேகா. கரெக்டுங்களா? இது வரைக்கும் ஓகேங்களா? என்ன டவுட் இருக்குதா? இந்த டேபிள் டவுட் இருக்குதா? டேபிள் ஃபார்ம் பண்ணி ப்ராப்ளம் மேக்ஸிமம் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. சொல்லுப்பா, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்ன நடக்கு சொல்லுங்க. For every
A comma B A comma B belongs to G such that A star B equal belongs to G belongs to G பாசிபிளா அதாவது இங்க ஸ்டார்ங்கிறது என்ன மல்டிப்ளிகேஷன் கரெக்டா இங்க டிபெண்ட் பண்ணது ஸ்டார்ங்கிறது வந்து மல்டிப்ளிகேஷன் கரெக்டாப்பா அப்ப இந்த மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிச்சிக்கிறோம்ல இந்த எல்லா எலிமெண்ட் ஜி இருக்குதுன்னு பாருங்க இதான மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிச்ச எலிமெண்ட் இந்த ரெட்டில் இருக்கிற போட்டுருங்க அந்த ரெட்டில் இந்த ரெட்டில் இருக்கிற போட்டுருக்கிற எல்லா எலிமெண்ட் பிலாங்ஸ் டு ஜியா ஜி இல்லையா ஜியோட வேல்யூ என்ன 1 கமா 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். அப்ப அந்த வேல்யூ தான் வந்திருக்கணும் வேற வேல்யூ வந்திருக்க கூடாது கரெக்டா 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூபோட வேல்யூ 1 ஒமேகா ஸ்கொயர் 1 ஒமேகா அப்ப அந்த வேல்யூ தான் வருது அப்ப இந்த டேபிள் வந்து என்னது சொல்லுது 3 எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க மல்டிப்ளை பண்ணா எலாங் டு இஸ் ஜி ஒன்லி நாட் ஃபார் ஜிங்கிற கான்செப்ட் உள்ள ஒன்லி ஜி தான் அப்ப ஃப்ரம் த எபோவ் டேபிள் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ கரெக்ட்டுங்களா எபோவ் டேபிள் தான் வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டிக்கு ஈஸியான ஐடியா கரெக்டாப்பா ஃப்ரம் த எபோவ் டேபிள் இஸ் ஆல்சோ ஆல்வேஸ் ட்ரூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா therefore G comma star closure property satisfied closure property சார் ஆனா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா ஆட் தானே பண்ணுவோம் ஆரா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டில அடிஷன் மட்டும் தானே பண்ணுவோம் இல்லையா அடிஷன் மட்டும் கிடையாது மல்டிப்ளிகேஷன் வரல டிவிஷன் வரல இங்க வேற மல்டிப்ளிகேஷன் கொடுத்துக்கிறாங்க அவ என்ன சிம்பிள் கொடுத்துக்கிறானோ அதை பண்ணிக்கிறோம் அண்டர் ப்ராடக்ட் சொல்லிக்கிறோம் இது வந்து அண்டர் பேசிக் மல்டிப்ளிகேஷன் ஆர் ப்ராடக்ட் சொல்லியிருப்போம் அதெல்லாம் நம்ம பண்ணிக்கிறோம் சரிங்களா அப்ப இது மல்டிப்ளிகேஷன் பொறுத்து இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் கரெக்ட்டுங்களா இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி யாரு அசோசியேட் லா அசோசியேட்ல 3 எலிமெண்ட் எனி 3 எலிமெண்ட் எடுத்து போட்டு பாருங்க திரும்ப அதே டேபிள்ல இந்த டேபிளுக்குள்ள வருதான் பார்க்கணும் சரிங்களா ஏன்னா அந்த டேபிளுக்குள்ள வந்துன்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபை அசோசியேட்ல அப்ப பார் எவ்ரி a b c belongs to g such that என்ன சொல்லுவீங்க a star b star c equal to a star b star c கரெக்ட்டுங்களா ஸோ நான் ஈஸியாக இருக்கிறதுக்காக என்ன எடுக்கிறேன் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் நான் ஈஸியாக இருக்கிறதுக்கு ஏ ஒமேகா ஒன் பி ஒமேகா சி ஒமேகா ஸ்கொயர் எடுத்துக்கிறேன் அப்புறம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்ளை பண்ணுங்க நமக்கு ஆன்சர் வருதான் பார்த்துக்கலாம் சரிங்களா அப்போ ஒன்று ஆல்ரெடி ஸ்டாருங்கிறது என்ன மல்டிப்ளிகேஷன் இங்கே ஸ்டாருங்கிற நோட்டேஷன் நம்ம பண்ணுறது வந்து மல்டிப்ளிகேஷன் ஒரே நிமிஷம்ப்பா வந்துடுறேன் ஒரே நிமிஷம் இதை அப்படியே நீ சிம்பிளி பண்ணு லெஃப்ட் சைடு ரைட் சைடு சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் வந்துடும் ஒரே நிமிஷம் வந்துடுறேன் போட்டோ பார்த்து தெரியாது பார்த்து போட்டோ அனுப்பிக்கிறேன் Hello? The paper on the deck and paper.
இல்லை எங்கே வச்சுக்கிறேன் கிளாஸ் போயிருக்கு சீக்கிரம் சொல்லு. எந்த செல்ஃபுமா செல்ஃபு ரைட் எந்த செல்ஃபு புக்கு வச்சுக்கிறேன்னா குரூப் வரையா தப்பாவா சரி சாரி டேகண்ணு கொஞ்சம் ஒர்க் இருந்தது. இது அப்ளை பண்ணீங்க எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் அப்ளை பண்ணீங்கன்னா கண்ணு ஒமேகா கியூப் ஈக்குவல் டு ஒமேகா கியூப் 1 ஈக்குவல் டு 1. இது இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் 1 இன்ட்டு ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். அப்போ ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா கியூப் ஈக்குவல் டு ஒமேகா கியூப். அப்போ 1 ஈக்குவல் டு 1. அப்போ இது வந்து கண்டிப்பாக ஜியில் இருக்குது. ஒன்றுங்கிற எலிமெண்ட் ஜி இருக்குது அண்ட் ஆல்சோ சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேங்களா? அப்போ அசோசியேட்டடாக சாட்டிஸ்ஃபை ஜி கம்மா இன்ட்டு சாட்டிஸ்ஃபைடு த அசோசியேட். ஓகேங்களா? என்ன எழுதணும்? ஃபார் ஆல் ஏ கமா பி கமா சி பிலாங்ஸ் டு ஜி எழுதணுமா குரூப்? ஆமாம் ஜி தான் எழுதணும். இது எழுதி ஆகணும். இது எழுதினா மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. ஒவ்வொரு லைன் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக தியரி பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மிஸ்டேக்கு நீ மறந்துட்டாலும் மார்க் கொடுத்தது யோசிப்பாங்க. அப்போ இந்த லைன் இல்லைன்னா அது வந்து நீ என்ன ராங்காக மீனிங் அடிக்கணும்னு அர்த்தம். இது மீனிங் என்னன்னா சப்போஸ் இது 3 எலிமெண்ட் இருந்தாலும் தப்பிச்சது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒவ்வொன்றும் இம்பிரிட்டி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ அத்தனை எலிமெண்ட்டுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஏதோ 2 எலிமெண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகி மீதி இருக்கிற எலிமெண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அது இட் இஸ் நாட் ஏ குரூப். அங்கே எத்தனை எலிமெண்ட் இருக்குதோ அத்தனை எலிமெண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் இஸ் அ பாசிபிள் ஃபார் த அசோசியேட் லா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. எல்லா ப்ராப்பர்ட்டியும் எல்லா எலிமெண்ட்டுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ நான் சிம்பிள் எக்ஸாம் கூட சொன்னேன் லாஸ்ட் கிளாஸில். கபிலேஸுக்கு டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் இருக்குதுன்னா அந்த கிளாஸில் இருக்கிற 50 பேருக்கு டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் இருக்கும். கரெக்டாக? நம்ம ஃபர்ஸ்ட் மாடல் எடுக்கும்போது சொன்னோம்ல ப்ரிடிக்டட் கால்குலேஷன் அண்ட் குவாலிஃபைட் கால்குலேஷன் என்ன சொன்னேன்? ஃபார் ஆல் எக்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ். நான் கபிலேஸ் பற்றி தான் பேசுகிறேன். இன்னைக்கு எக்ஸாம் இருக்கிற உனக்கு டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறேன். பட் உனக்கு மட்டும் இருக்காது, அங்கே இருக்கிற 50 பேருக்கு இருக்குங்கிறத ப்ரூவ் போகிறதா இந்த என்னுடைய யூனிவர்சிட்டியில் இந்த யூஎஸ் அதெல்லாம் படிச்சிருப்பீங்களா அதனோட. சரிங்களா? அப்போ இங்கே வர குரூப்புக்கு வந்து ஈச் எலிமெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். எலிமெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அது சாட்டிஸ்ஃபைடு அர்த்தம். 5 ப்ராப்பர்ட்டியுமே எல்லா எலிமெண்ட்டுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அபிலியன் குரூப். ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா இஸ் நாட் ஏ அபிலியன் குரூப். ஓகேங்களா? கிளியரா கிரியா கண்ணே? சரி, அடுத்து என்ன வேணும்? ஐடென்டி எலிமெண்ட் பண்ணணும். கைண்ட் எலிமெண்ட் பண்ணணும். ஐடென்டி எலிமெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால வந்து இது என்னன்னா எக்ஸ்டென்ஸ் ஆஃப் ஐடென்டி இருப்பாங்க. எக்ஸ்டென்ஸ் ஆஃப் ஐடென்டி ஐடென்டி லா ஐடென்டி ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஆர் ஐடென்டி லான்னு சொல்லிக்கோங்க. இப்போ இங்கே என்ன நடக்குது? ஐடென்டி லாக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஈயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா மீனிங் என்ன? ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஜி சச் தட் தேர் எக்ஸிஸ்ட் இ. இங்கே கமா போட்டுக்குங்க, இங்கே வந்து சச் தட்னு போட்டுக்குங்க. சரிங்களா? ஈயோட வேல்யூ என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஈயோட வேல்யூஸ் இஸ் ஆல்சோ ஜின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதை எப்படி? இ வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ண முடியும். அப்போ ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது? ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏ. கரெக்டாக கண்ணு? அப்போ மேலே இருக்கிற டேபிளில் போய் பாருங்க. இது நீங்கள் தனியாக கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி டேபிள் போட்டோம். எந்த எலிமெண்ட் வந்து மல்டிப்ளை பண்ணால் அதே எலிமெண்ட் வருது. இப்போ 1ங்கிற எலிமெண்ட் எடுத்தீங்கன்னா 1 × 1 1, 1 × ஒமேகா ஒமேகா, 1 × ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர். அப்போ அதான ஃபார்முலா. ஃபார்முலா என்ன சொல்லுது? ஏ ஸ்டார் ஈன்னு வச்சுட்டீங்கன்னா ஈயை விட்டுட்டு ஏ மட்டும் வந்ததுன்னா அது ஐடென்டி ஆகுறாங்க. அப்போ இந்த ஈயோட வேல்யூ என்னவா இருக்குது? இங்கே 1 ஆப்ரேட்டர் ஆகுது. மற்ற எலிமெண்ட்டுக்கு அது எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. பார்த்துங்க, ஒமேகா × 1 வந்து ஒமேகா. கரெக்டா? பட் ஒமேகா × ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்னு வருது. பட் இந்த 1க்கு மட்டும் தான் இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. கரெக்டாப்பா? எனக்கு டவுட் இருந்தால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. அப்போ ஈயோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன ஆயிடுச்சு? 1ன்னு ஆயிடுச்சு. விச் இம்ப்ளைஸ் இ ஈக்குவல் என்ன தெரிஞ்சிச்சு? 1. 1 ஜியில் இருக்குதா? ஜியில் இருக்குது. இது எப்படி எழுதுறீங்க? ஃப்ரம் த டேபிள், ஃப்ரம் த எபோ டேபிள். இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண தேவையில்ல. எபோ டேபிள் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஃப்ரம் த எபோ.
கிளியரா கண்ணு? எஸ் சார். அடுத்து இன்வெர்ஸ் லா ஆர் எக்ஸ்டென்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ். ஏ தான் இங்க 1. இ 1 ஏ இல்ல இ 1. ஏ வந்து எந்த வேல்யூ வேணா இருக்கலாம். ஏ வந்து 1 இருக்கலாம், ஒமேகா இருக்கலாம், ஒமேகா ஸ்கொயர் இருக்கலாம். பட் இ ஒன்லி 1 ஒன்லி, நாட் ஃபார் எனி வேல்யூ. ஓகே. அதனால இங்க தேர் எக்ஸிஸ்ட் நோட் பண்றாங்க பாருங்க. தேர் எக்ஸிஸ்ட் நோட் பண்ணும்போது அந்த ஒரு வேல்யூக்கு மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதாவது நீ வந்து நான் ஆல்ரெடி சொன்னதே தான். இப்போ என்னன்னா சப்போஸ் யாராச்சும் நம்ம எக்ஸாம் எழுதும்போது சப்போஸ் நம்ம லோ மார்க் எழுதிட்டாங்கன்னா அந்த லோ மார்க் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் என்ன எழுதுவாங்க, ரீ எக்ஸாம் வைப்பாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு யாரும் ரீ எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? அப்போ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய காலேஜஸ் அந்த ஸ்கூல்ஸில் நடக்கும். அப்போ அவங்கள மட்டும் கன்சிடர் பண்ண போதும் தவிர 50 பேருக்கு கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரி தான் இ ஈக்குவல் டு 1க்கு மட்டும் தான் இது சாட்டிஸ்ஃபை. இந்த பர்டிகுலர் ரீ எக்ஸாம் யாருக்கு சாட்டிஸ்ஃபை, யார் லோ மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை. அதே மாதிரி இந்த இ யாருக்கு சாட்டிஸ்ஃபை, 1 இன்ட்டு ஒமேகா, 1 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர், 1 இன்ட்டு ஒன்று, இதெல்லாம் வந்து அதே வேல்யூ வரதுக்கு மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும் தவிர மற்ற எதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். சரியாப்பா? இப்போ இன்வெர்ஸ்ல இன்வெர்ஸ்ல மொத்தம் 3 எலிமெண்ட் இருக்குது. 3 எலிமெண்ட்டுக்கும் தனித்தனியாக ஒரு இன்வெர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் எக்ஸாக்டா ஒரு இன்வெர்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்படின்னா மீனிங் என்னன்னா எவ்ரி எலிமெண்ட் இன் ஜி ஒரே ஒரு இன்வெர்ஸ் இருக்கும். தேர் எக்ஸிஸ்ட் இ இன்வெர்ஸ் இன் சச் தட் நம்ம ப்ரூவ் பண்ணதுன்னா ஏ இன்வெர்ஸ் வேல்யூ என்னன்னு தெரிய வேணும். அண்ட் ஏ இன்வெர்ஸ் இஸ் ஆல்சோ பிலாங் டு ஜின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரியாப்பா? அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன தெரிஞ்சிருக்குது? A star formula A inverse equal to A inverse star A equal to என்ன E. E ஓட வேல்யூ என்ன? E is also 1 belongs to G நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டோம். கரெக்ட்டுங்களா? அப்போ I equal to 1. சரியாப்பா? which implies that A star A inverse equal to A inverse star A equal to என்னப்பா 1. கரெக்டா கண்ணு? அப்போ மீனிங் என்ன? ஏதோ ரெண்டு எலிமெண்ட் டிஃபரெண்ட் எலிமெண்ட் ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது ஒன்றுன்னு கிடைச்சதுன்னா that is called inverse element. பார்க்கலாமா டேபிள் போயிட்டு? ஏதோ ரெண்டு எலிமெண்ட் யார் யார் ஒமேகா இன்டு ஒமேகா ஸ்கொயர் எது வேணா எடுங்க. இப்போ 1ஓட 1 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது? 1ஓட 1 மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்குது. கரெக்டுங்களா? அப்போ இன்வெர்ஸ் எலிமெண்ட் ஆஃப் 1 என்ன? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. 1ஓட 1 மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்குது. therefore inverse of 1 equal to inverse of 1 equal to 1. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத கண்ணு? கபடேஸ் புரியல கேட்டுக்கோ. புரியல. ஏ இன்டு ஏ இன்வெர்ஸ். ஆமா, ஏ இன்டு ஏ இன்வெர்ஸ். ஏ இன்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரணும். அந்த டேபிள்ல லெஃப்ட் சைடுல இருக்கிறது வந்து ஏ, ரைட் சைடுல இருக்கிறது ஏ இன்வெர்ஸ் எடுக்கணுமா? எப்படி வேணா மாத்தி எழுதிக்கலாம். அதான் சொல்றேன், ஏ இன்வெர்ஸ் இன்டு ஏன்னு கூட எழுதிக்கலாம். ரெண்டு எப்படி வேணா மாத்தி எழுதிக்கலாம். எது எது ஏ, அதுல எது எக்ஸ் கீழ இருக்கிறதெல்லாம் ஏ, எக்ஸ் ரைட்ல இருக்கிறதெல்லாம் ஏ இன்வெர்ஸா? இல்ல, வாய்ஸ் கரெக்டான்னு கேக்குது. கரெக்டா சொல்றேன்னு. சரி, இப்போ இதுல எது ஏ எது ஏ இன்வெர்ஸ்? இது ஏ, இது ஏ இன்வெர்ஸ். இந்த டேபிள்ல இருந்து சார். டேபிள்ல நீ எது வேணா எடுத்துக்கலாம். ஓ, நீ அந்த மாதிரி கேக்குறியா? நீ எதை வேணா மாத்தி எடுத்துக்கலாம். இது கூட நீ ஏ இன்வெர்ஸ் எடுத்துக்கலாம், இது கூட நீ ஏன்னு எடுத்துக்கலாம். பட் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா செக் பண்ணணும். சரிங்களா? சரி, அப்போ ஒமேகா இன்டு ஒமேகா இன்வெர்ஸ் என்னது? ஒமேகா இன்வெர்ஸ் தெரியாது. செக் பண்ணு. 1ன்னு எங்க வருது? ஒமேகா வந்து எங்க 1 வருது? இந்த டேபிள்ல இந்த இடத்துல 1 வருதா? எதோட மல்டிப்ளை பண்ண வருது? ஒமேகா ஸ்கொயரோட மல்டிப்ளை. ஒமேகா இன்டு ஒமேகா ஸ்கொயர் தான் வருது. அப்ப என்னது? the inverse of omega is omega square. கரெக்ட்டா? என்ன சார்? ஒமேகா ஸ்கொயரோட இன்வெர்ஸ் என்ன? ஒமேகா ஸ்கொயர் இன்டு ஒமேகா. சார், ஒமேகா ஸ்கொயர்னா என்னன்னு எழுதிச்சு. கண்ணு வாய்ஸ் கரெக்டானு கேக்குது கண்ணு. என்ன செய்ய பாசிபிளா? என்ன செய்ய நான் ஹெட்செட் கிட்ட போட்டு பேசுறியா? சரி, இப்போ வருதா? கேக்குது. ஏன்னா உன் வாய்ஸ் ரொம்ப கரெக்டானு இருக்குதுடா. சரி, இப்போ சொல்லு. இப்போ கேக்குதா சார்? இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. முந்தி ரொம்ப கரெக்டானு சொல்றேன் கண்ணு. அங்க ஏ இன்டு ஏ இன்வெர்ஸ் என்ன பண்ணனும்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 1 வர வேண்டாம் கண்ணு. எந்த எலிமெண்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 1 வருது, அது அதனோட இன்வெர்ஸ். நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 * 1/2 = 1. சிம்பிள் எக்ஸாம்பிள். இந்த டேபிளே மறந்து 2 * 1/2 = 1. அப்ப 2 is inverse of 1/2. 1/2 is also inverse of 2. இது கரெக்ட்டா தப்பா? அது 1 வரணுமா? 1 வர வேணும். ஆமா, அதானே இன்வெர்ஸ்ல 1 வர வேணும்.
சரி அப்போ 1 இன்ட்டு ஒமேகா வராதுல்ல? வராது. 1 இன்ட்டு ஒமேகா இன்வெர்ஸ் கிடையாது. அப்போ அது எப்படி எடுக்கிறது? அப்போ நாட் பாசிபிளா? இல்லடா, ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இன்வெர்ஸ் தானே வரணும். இப்போ 2க்கு 1/2 மட்டும் தான் இன்வெர்ஸ். 1/3 பாசிபிள் கிடையாது. அதே மாதிரி 1க்கு வந்து 1 மட்டும் தான் இன்வெர்ஸ். கரெக்டா? மற்ற எந்த எலிமெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது ராங்கு. அந்த சரி. ப்ராப்பர்ட்டியே ராங்கு. அந்த ப்ராப்பர்ட்டியே ராங்கு. சரியா? அப்போ இப்போ எப்படி கன்க்ளூஷன் எழுதுறது? அது இங்க பாரு, இது இப்போ ஒமேகா கூட எது மல்டிப்ளை பண்ண 1 வருது? ஒமேகா கூட எது மல்டிப்ளை பண்ண 1 வருது? ஒமேகா 1 பை ஒமேகா. சார் 1 பை ஒமேகா தானே சார்? என்னப்பா? ஒமேகாவோட 1 பை ஒமேகா தானே. கொஞ்சம் நீங்கள் தானே சொன்னீங்க ஒரு இன்வெர்ஸ் தான் இருக்குங்க. தம்பி இங்க டேபிள்ல பாடுறாங்கிறேன். டேபிள் எதுக்கு போட்டுக்கிறோம்? இது வந்து நம்ம ஜென்ரலா நார்மல் டேமுக்கு. இப்போ இது வந்து ரியல் நம்பர் ஆர் இன்டிஜர்னு வச்சுக்கோங்க. ரியல் நம்பர் ஓகேங்களா? ரியல் நம்பருக்கு இந்த கண்டிஷன். இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. நீ 1 பை ஒமேகா சொல்ற ரைட். 1 பை ஒமேகா 1 பை ஒமேகாவோட வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் அது நீ கண்டுபிடிச்சா நம்ம லேட் ஆகும். அதுக்கு இந்த டேபிள் போட்டுக்கிறோம். சார் அது சொல்ல சார். நீங்கள் இது 1ங்கிறீங்களா? அதை என்ன பண்ணணும்னு மல்டிப்ளை பண்ணி காட்டுங்க. வாய்ஸ் உண்மையிலுமே கரக்கரன்னே வருதுடா. வாய்ஸ் ஃபுல்லா கரக்கரன்னு வருது. சரி இப்போ இன்னொருக்கு பேசு. சார் அந்த ஒமேகா ஸ்கொயருங்கிறீங்க, அது என்ன பண்ணி 1 வருதுன்னு காட்டுங்க சார். ஒமேகா இன்டு ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா கியூப். கரெக்டா? அது 1 வருது. ஓகே. இப்போ நீங்கள் இந்த ஏ இன்வெர்ஸ் கான்செப்டில் காட்டுங்க. ஏ இன்வெர்ஸ் என்ன? ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் என்ன? ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸ். இங்க ப்ராப்பர்ட்டி என்ன? ஏ இன்டு ஏ இன்வெர்ஸ். கரெக்டா? ஈக்குவல் டு 1. கரெக்டா? ஈக்குவல் டு இ விச் இஸ் ஈக்குவல் டு 1. 1. இதானே கரெக்ட்? ஓகே சார். அப்ப ஏ வந்து மொத்தம் நம்மளுக்கு என்ன வேல்யூ பார் எவ்ரி ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்ப ஏ என்னெல்லாம் பாசிபிள்? ஏ வந்து எய்தர் 1 இருக்கலாம், ஆர் ஒமேகாவா இருக்கலாம், ஆர் ஒமேகா ஸ்கொயரா இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? அப்ப அப்ளை பண்ணு. ஃபர்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு 1 ன்னு எடுத்துக்கோ. ஏ ஈக்குவல் டு 1 ன்னு எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? 1 இன்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1. கரெக்டா? அப்ப ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு நீ சொன்ன மாதிரி 1 பை 1. கரெக்டா? அப்ப ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1. கரெக்டா? சரி. அப்போ 1 ஓட இன்வெர்ஸ் 1. கரெக்டா? அடுத்து வரும்போது நீ சொன்ன மாதிரி ஏ ஈக்குவல் டு ஒமேகா எடுக்க சொன்னேன். எடுத்துட்டேன். அப்ப ஒமேகா இன்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1. கரெக்டா? அப்ப ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை ஒமேகா. கரெக்டா? does not belong. ஏய் இரு. 1 பை ஒமேகா எப்படி does not belongs to நீ எப்படி சொல்லுவ? ஒமேகா வேல்யூ இது. கரெக்டா? ஒமேகாவோட வேல்யூ இது. இது காஞ்சுகேட் கண்டுபிடிச்சு சொல்லு பார்க்கலாம். ஒமேகா வேல்யூ ஆல்ரெடி சொல்லிக்கிறல. ஒமேகா வேல்யூ என்ன? இதுதான் ஒமேகாவோட வேல்யூ. இதனோட காஞ்சுகேட் கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணி சொல்லு பார்க்கலாம் என்ன வருது. காஞ்சுகேட் கண்டுபிடிக்க தெரியும்ல? இல்ல. என்ன தெரியல? காம்ப்ளெக்ஸ் முடிச்சு பண்ணி காட்டிடுங்க சார். புரியலப்பா? அதுவும் நீங்களே பண்ணி காட்டிடுங்க. அதை நான் பண்ணி காட்டுற ஐடி தெரியலங்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆல்ரெடி நம்ம காம்ப்ளெக்ஸ் முடிச்சிட்டோம்ல. அப்ப என்னாச்சு? 1 டிவைடட் பை -1 பிளஸ் I √3 டிவைடட் பை 2. கரெக்டாப்பா? நீ 1 பை ஒமேகாவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? நம்ம கீழே போட்டு காட்டுறோம் பாருங்க. 1 பை ஒமேகா ஈக்குவல் டு 1 பை -1 பிளஸ் I √3 டிவைடட் பை 2. கரெக்டா தப்பா? கப்ளேசிங் ஓகே. அது சொன்னாதான் போக முடியாது. இந்த 2 வந்து என்னவும் மேலே போயிடும். கரெக்டுங்களா? 2 மேலே போயிடும். -1 பிளஸ் I √3. இப்போ காஞ்சுகேட் போடு பார்க்கலாம். 2 இன்ட்டு -1 பிளஸ் I √3 இன்ட்டு -1 மைனஸ் I √3 டிவைடட் பை -1 மைனஸ் I √3. கரெக்டா? அப்போ a பிளஸ் b a மைனஸ் b ஃபார்முலா. அப்போ கீழே வந்து 4 வந்துடும். கரெக்டா? மேலே வந்து என்ன கிடைக்குது? -1 மைனஸ் I √3 இன்ட்டு 2. கரெக்டா? இதுவும் கட் ஆயிரும். கரெக்டா? 2ன்னு வரும். கரெக்டா? தட் இஸ் ஈக்குவல் டு -1 மைனஸ் I √3 டிவைடட் பை 2. இது யாரோட வேல்யூ? ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ. கரெக்டா? அப்போ 1 பை ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர். இது ஒமேகா ஸ்கொயர் வேல்யூவா? இது ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூவா? மேலே ஸ்டார்டிங் பார்த்தியா இல்லையா? எங்கே ஸ்டார்டிங் கொடுத்துக்கிறேன்? ஒரே நிமிஷம் வந்து எங்கே கொடுத்துக்கிறேன் பாரு. கொடுத்துட்டு தான் நடத்திட்டு. கரெக்டா?
சரி ஒமேகா இன்ட்டு 1/ω இல்லை இது வந்துட்டு 1/ωவோட வேல்யூவா? ஆமாப்பா, ஒமேகா ஸ்கொயரோட ஈக்குவல் டு 1/ω இஸ் கரெக்ட் ஆன்சர். இப்பதான் செக் பண்ணி பார்த்து சில ப்ரூஃபோட. ஓகே. அப்படின்னா மீனிங் என்ன? ஒமேகாவோட இன்வெர்ஸ் என்ன? ஒமேகா ஸ்கொயர். கரெக்டாப்பா? ஒமேகாவோட இன்வெர்ஸ் என்ன? ஒமேகா ஸ்கொயர். கரெக்டா? அக்ரியா? அதுதான் சரி வரும். ஓகே சரி, நீ ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகான்னு சொல்லி பார்க்கலாம். இன்வெர்ஸ் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் ஒமேகான்னு நீ ப்ரூவ் பண்ணு. சார் அது எப்படி வந்துருங்க சார்? என்னப்பா? ஓ, அது கிராஸ் மல்டிப்ளை பண்றியா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஒமேகா ஈக்குவல் டு 1/ω ஸ்கொயர் வந்துருக்கிறியா? சரி, ஓகே. அப்ப இப்ப கிளியரா? இது எது டவுட் இல்ல? வேற ஒரு டேர்ம் காட்டுங்க. என்னம்மா? வேற ஒரு டேர்ம். நம்ம கிட்ட இருக்குது 3 எலிமெண்ட் தான்டா. கியூப் ரூட் ஆஃப் யூனிட் என்ன? 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். 3 எலிமெண்ட் தான் நம்ம கிட்ட இருக்குது. அப்ப 3க்கு இன்வெர்ஸ் வந்துச்சுல. 1ஓட இன்வெர்ஸ் 1, ஒமேகாவோட இன்வெர்ஸ் ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா ஸ்கொயரோட இன்வெர்ஸ் ஒமேகா. அவ்வளவுதான், 3 எலிமெண்ட்க்கு இன்வெர்ஸ் எக்ஸிட். therefore g multiplication inverse element exit. இது belongs to g யா? yes, all element belongs to g. therefore inverse element exit. கரெக்ட்டா? ஒமேகா இன்டு ஒமேகா இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ன்னு வந்துருச்சு. ஒமேகா இன்டு ஒமேகா இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 ன்னு வந்துருச்சு. கரெக்ட். ஒமேகா ஸ்கொயர்ட் இன்டு ஒமேகா ஸ்கொயர்ட் ஹோல் இன்வெர்ஸ் இஸ் ஆல்சோ 1. கரெக்ட்டா? ஒமேகா ஸ்கொயர் இன்டு ஆமா, அது வந்துட்டு டேபிள் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம்ல. நான் டேபிளே பார்த்து முடிக்க சொன்னேன். இல்ல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நீங்க, அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டேன். எனக்கு அதான் சார் புரியல. ஒமேகா ஸ்கொயர் இன்டு 1/ω ஸ்கொயர் கேன்சல் ஆகி 1 ன்னு சொல்லாம நீங்க ஏன் சார் டேபிள்ங்கறீங்க? டேபிள் யூஸ் பண்ணி டைரக்டா வந்துருப்பாரு. அங்க வர்றா ஒமேகா, இங்க வரும் ஒமேகா இன்டு ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ பாரு 1 ன்னு இருக்குது பாரு. நீங்க இத வந்து நீ ப்ரூவ் பண்ணனும் அவசியம் இல்ல. from the table. இல்ல சார், இப்போ a வந்துட்டு நான் ஒமேகான்னு எடுக்கிறேன். அப்ப a இன்வெர்ஸ்னா 1/ω தானே. ஒமேகா ஒமேகா கேன்சல் தானே எழுதுவோம் 1 ன்னு. ஏன்னா 1/ω இங்க இல்ல. 1/ω யாரோட வேல்யூ? நீ சொல்றது கரெக்ட் தான். சரி, a ஓட வேல்யூ ஒமேகான்னு எடுக்கிற. a இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/ω இருக்குது. அதான் சார், a இன்டு a இன்வெர்ஸ் வந்து கேன்சல் பண்ணி 1 ன்னு எழுதுனால. நம்ம a இன்வெர்ஸ் எந்த எலிமெண்ட் தெரியாது எப்படி சொல்லுவ? a இன்வெர்ஸ் நம்ம வர்க்க வந்து a இன்வெர்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணனும். a இன்வெர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நான் ஆல்ரெடி எழுதும்போது ப்ராப்பர்ட்டி எழுதும்போது சொல்லிக்கிறேன் பாரு. a இன்வெர்ஸ் வந்து நாம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அது என்ன வேல்யூ தெரியாது நம்ம எப்படி சொல்லுவ? அப்ப இப்போ 1/ω வேல்யூ என்னது? என்னப்பா? 1/ω வேல்யூ தான் ஒமேகா ஸ்கொயரா? அப்ப இப்பதானே ப்ரூவ் பண்ணோம். 1/ω ஸ்கொயர் தான் ப்ரூவ் பண்ணிட்டோம்ல. 1/ω வேல்யூ என்ன? ஒமேகா ஸ்கொயர் வந்துக்குதா இல்லையா? ஓகே. அப்ப அத நீ a இன்வெர்ஸ் வேல்யூ என்னன்னு தெரியாது, எப்படி கேன்சல் பண்ணுவ? நமக்கு தெரியாது. ஓகே ஓகே. இல்ல இப்ப ஒரே சும்மா நார்மலா சார் ஓகே சார், புரிஞ்சுச்சு சார். புரியுதுக்கு தான் பேசிட்டு. ஓகே. ஒமேகா ஸ்கொயர் என்னது? என்னப்பா? ஒமேகா ஸ்கொயர் சொல்லிடுவேன். 1/ω ஸ்கொயர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. ஒமேகா ஈக்குவல் டு 1/ω ஸ்கொயர்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/ω. கரெக்ட்டா? இல்ல, நீங்க இப்போ வந்துட்டு a ஒமேகா ஸ்கொயர்னு எடுக்கிறீங்க. அப்போ ஒமேகா ஸ்கொயர் இன்டு 1/ω ஸ்கொயர் தி ஹோல் இன்வெர்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்றது? ஒரே நிமிஷம் கீழே வா, சொல்லுங்க. சரி, a வந்துட்டு இப்போ ஒமேகா ஸ்கொயர், a வந்து ஒமேகா ஸ்கொயர், a இன்டு a இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1, ஒமேகா ஸ்கொயர் இன்டு a இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1, a இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/ω ஸ்கொயர். இப்போ ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ ஆல்ரெடி சொல்லிட்டேன். -1 - i√3/2. அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ தான் ஒமேகா. நீங்களே என்னப்பா? ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ தானே ஒமேகா. ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ என்னடா தம்பி? 1/ω. அது எழுதுங்க சார். ஒமேகா ஈக்குவல் டு 1/ω ஸ்கொயர்னு சொல்லிட்டேனா? கபிலேஷ் இதை ப்ரூவ் பண்ணியாச்சா? அதுதான் நான் இப்போ சொன்னேன். a இன்வெர்ஸ் 1 வெறும் ஒமேகான்னு வந்துருங்க. a இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/ω வந்து g ல இருக்குதா? g ல இல்ல. கரெக்ட்டா? பட் 1/ω ஓட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ஒமேகா ஸ்கொயர்னு வருது. அந்த ஒமேகா ஸ்கொயர் தான் g ல இருக்குன்னு தவிர 1/ω நமக்கு தெரியாது. தெரியாத வேல்யூ கண்டுபிடிக்க வேணும். சரி ஓகே. இப்போ a இன்வெர்ஸ் ஒமேகா ஸ்கொயர்னு வந்துருமா? ஆமா, இந்த இடத்துல எதுக்கு? கீழே காட்டுங்க சார். எடுக்கும்போது
A equal to omega எடுக்கும்போது கீழே போய் காட்டுங்க சார். இது வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 1/omega² வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் ஒமேகாவே. ஒமேகா ஆயிடுச்சு, புரியுது இல்லை? அதான் கேட்குறேன். A into A inverse equal to omega into omega squared. Omega squared into omega equal to 1. Therefore, omega squared inverse வந்து inverse of omega squared is omega. Clear-ஆ? டவுட் இல்லை? நீங்க கன்ஃபியூஸ் பண்ணி எடுக்கிறீங்க சார். என்னப்பா நீங்க கன்ஃபியூஸ் பண்றீங்க. இப்போ உனக்கு புரிஞ்சுதா புரியல? நான் தான் கன்ஃபியூஸ் பண்ணேன். நான் டேபிள் வச்சு முடிச்சிருவேன். நான் டேபிள் போய் சொல்றேன், நீ டேபிள் வந்து புரியாத மாதிரி இருந்தா என்ன பண்றது? இப்போ நம்ம எல்லா ஸ்டெப் எழுதுனதுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். நீங்க நடுவுல நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்து கன்ஃபியூஸ் ஆகுது. சரி, நீயே உனக்கு எக்ஸாம்பிள் கொடு. ஏன்னா நான் சொன்ன உனக்கு எக்ஸாம்பிளே வேணாம் சார். அது எதுக்கு வருதுன்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதும். எதுக்கு எழுதுறதுக்கானது நீ ஃப்ரீன்னு சொல்லிட்டு இருக்கறனால எக்ஸாம்பிள் கொடுக்க வேண்டியதா இருக்குது. இல்லைன்னா நான் மட்டும் நடத்திட்டு இருக்கல. கான்செப்ட் வச்சு எக்ஸாம்பிளே வேணாம், கான்செப்ட் வச்சு சொல்லுங்க. கான்செப்ட் நான் டேபிள் வச்சு சொன்னேன். டேபிள புரியாதனால தான் எக்ஸாம்பிளுக்கு போனேன். டேபிள பார்த்தா புரியலையடா. வா டேபிளுக்கு வா. ஒரு நிமிஷம் டேபிளுக்கு வா. ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி டேபிள் காட்டினால அது எதுக்கு பண்றோனே புரியல. இந்த டேபிள் வச்சு தான் போட முடியும். இப்ப ஒரே ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு புரியா? சிலபஸ் கொடுத்துட்டு தான் உனக்கு வந்து ஒவ்வொரு டாபிக் எடுப்பாங்க. சார் அது சொல்லுங்க சார். நீங்க ஆன்சர் ஃபுல்லா எழுதிட்டு அதுக்கப்புறம் இதுதான் இது பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ஓகே. அதுக்கு முன்னாடியே இது பண்ண போறேன்னு சொல்றது புரியல. சரி, எனக்கு வேணா நீ டீச் பண்ண, நான் வேணா கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். எப்படி பண்ணணும்னு சொல்லு. ஏன்னா இத்தனை வருஷமா நான் எடுத்த வேலை நான் எடுத்துட்டு இருக்கிறேன். நீ வேணா எனக்கு நடத்த, நான் வேணா உட்காந்து பாக்குறேன். சரி, ஆன்சர் எழுதுனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார், கம்பேர் பண்ணி. ஆன்சர் ஏன்னா ஆன்சர் எங்க இருந்து வருது நம்ம சொல்லணும்னு சொல்லக்கூடாதா? ஆன்சர் எழுதுனதுக்கு அப்புறம் அது எங்க இருந்து வருதுன்னு சொல்றது ஓகேல எனக்கு. ஆன்சர் எங்க இருந்து? சரி ஓகே. சரி, இப்போ fourth root of unity நீயே போட்டு பார்க்கலாம். இதே ஐடியா தான் fourth root of unity. சரி, இப்போ நம்ம இது முடிச்சுக்கிறோம். இன்வெர்ஸ் எலிமெண்ட் எக்ஸிட். கரெக்டா? இன்வெர்ஸ் எலிமெண்ட் எக்ஸிட். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? அடுத்தது அபிலியன் குரூப் பார்க்க போறோம். சரிங்களா? அபிலியன் குரூப் ஃபார்முலா டெஃபினிஷன் தெரியும். அபிலியன் குரூப் டைரக்டா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது அபிலியன் குரூப்புக்கு என்ன லா வேணும்? காமுடேட்டிவ் லா வேணும். அபிலியன் குரூப்புக்கு என்ன வேணும்? காமுடேட்டிவ் லா வேணும். அப்ப காமுடேட்டிவ் லா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். For every to be for every a comma b belongs to group G such that a to b a star b equal to b star a. Any element, எந்த எலிமெண்ட் வேணா எடுத்துக்கோ. Any element. A வந்து ஒமேகா, B வந்து ஒமேகா ஸ்கொயர். மூணு எலிமெண்ட் தான். ஓகே. மூணு எலிமெண்ட் தான் இருக்கு. மாத்தி கூட எடுத்துக்கோ. ஒமேகா ஸ்டார் ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா ஸ்கொயர் ஸ்டார் ஒமேகா. அப்ப ஸ்டார் இங்க மல்டிப்ளிகேஷன், ஸ்டார் இங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோ. 1 equal to 1. ஒமேகா கியூப் ஈக்குவல் டு ஒமேகா கியூப். அப்போ 1 ன்னு வருது. கரெக்ட்டா? அப்போ 1 equal to 1 கரெக்ட். பட் நமக்கு என்ன இன்டர்சேஞ்ச் பண்ணி வந்தாலும் நமக்கு 1 தான் வருது. அப்ப ரெண்டுமே ப்ரூவ் ஆகுது. கரெக்ட்டா? ரெண்டுமே ப்ரூவ் ஆவறனால therefore it is satisfy the group 1 belongs to group. அதாவது காமுடேட்டிவ்ல satisfy. கரெக்ட்டா? ஓகே சார். எல்லாலாவும் satisfy ஆனால 5 லாவும் satisfy ஆனால இப்ப அபிலியன். ஆமா, 5 ப்ராப்பர்ட்டிஸ் satisfy. therefore G, மல்டிப்ளிகேஷன் அபிலியன். சரியாமா? சரி, வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லு. fourth root of unity நீயே ப்ரூவ் பண்ணு. டேபிள் போட்டு ப்ரூவ் பண்றியா இல்ல நார்மலா ப்ரூவ் பண்றியா? நீ அதுவும் நீங்களே பண்ணிருங்க சார். என்னோட டிஸ்கஷன் டேபிள் போட்டு தான் பண்ணணும். ஆன்சர் டேபிள் போடுறது இல்லை. டேபிளுக்கு வந்து டேபிள் வேணும். டேபிள் போட்டு தான் ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இப்போ அடுத்த क्वेश्चन என்ன சொல்றாங்க அப்படின்னா, prove that சார் 4th யூனிட் பண்ணல. என்னப்பா 4th யூனிட் பண்ணல? அதான் இப்ப எழுதுறேன். அந்த क्वेश्चन இதுதான். prove that fourth root of unity, fourth root of unity is an abelian group under multiplication. Under multiplication. சொல்லுங்க. fourth root of unity நான் இருக்குதா? fourth unitனா -i
plus or minus I 1 comma minus 1 comma I comma minus I. கரெக்டா? டேபிள் ஃபார்ம் பண்ணுங்க. மல்டிப்ளிகேஷன் 1 minus 1 I minus I. 1 minus 1 I minus I. 1 into 1 1 minus 1. எனக்கு எலிமெண்ட்ஸ் மாற்றி போட்டுருன்னா அப்புறம் அங்கே போய் தொலைவிட்டு இருக்கணும். டேபிள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டேபிள் பார்த்து சொல்லலாம். எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பே தேவையில்லை. அதனால தான் டேபிள் போடுறாங்க. சொல்லுப்பா. 1 minus 1 I minus I. அப்போ ஐடென்டி எலிமெண்ட் என்னன்னு தெரிஞ்சிட்டியா? ஐடென்டி எலிமெண்ட் டக்குன்னு டேபிள் போடும்போது நான் என்ன எலிமெண்ட் எது இருக்குன்னு 1 வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் மல்டி பண்ணால் அதே எலிமெண்ட் தான் வருது. மைனஸ் ஒன்னா மைனஸ் ஒன்று தான் வருது, ஐனா ஐ தான் வருது, மைனஸ் ஐனா ஐ தான் வருது. அப்போ இங்கேயே எக்ஸாக்டாக தெரிஞ்சிச்சு ஐடென்டி எலிமெண்ட் வந்து 1ன்னு தெரிஞ்சிச்சு. இதை போய் நம்ம திரும்ப போய் போட்டு பார்க்கணும் அவசியம் கிடையாது. சரியா? சார் நான் போன கொஸ்டின் அப்படி சொல்லல சார். அந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் ஐடென்டிட்டிக்கு மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணது ஆன்சர் பண்ணிட்டு டேபிள் வச்சு சொல்லுங்கண்ணா. சரி. அடுத்து -1 போட்டு என்ன வருது? -1 + 1 அடுத்து என்னது? -i + i. கரெக்டா? ஐ மல்டிப்ளை பண்ணா i -i i into i i squared -1 i into i -1 -1 i மைனஸ் இருக்குது ஆல்ரெடி. அப்போ +1. கரெக்டுங்களா? நான் தப்பா போட சொல்லிடுறேன்னு i minus i அப்போ +1 வருது, ப்ளஸ் -1 வருது. டேபிள் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டு. ஓகே கரெக்டா? சரி. அடுத்தது ஃபர்ஸ்ட் 5 ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுப்பாங்க. கேட்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. சொல்லுப்பா. மொத்தம் 4 எலிமெண்ட் இருக்கு. கரெக்டா? ஃபார் எவ்ரி a, b belongs to G such that a star b belongs to G. சாட்டிஸ்ஃபை ஆகுமா? செக் பண்ணி பாருங்க. ab எனி வேல்யூ, எனி 4 வேல்யூ எடுத்துக்கலாம். ab எனி 4 வேல்யூ. எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுக்கிறேன்? ஐயும் மைனஸ் ஐயும் எடுக்கிறேன். கரெக்டாப்பா? சொல்லுங்க. a star b ன்னு என்ன கிடைக்கும்? மல்டிப்ளிகேஷன். ஸ்டார்ங்கிறது வந்து இங்க மல்டிப்ளிகேஷன் 1 வரும். i into minus i அப்ப minus i square அப்ப which is equal to 1 which belongs to G. G இருக்குதா? G இருக்குது. சோ G ல என்னென்ன இருக்கும்? I minus I plus or minus 1. ஆமா, plus or minus 1 plus or minus. ஓகே. அப்ப நம்ம மல்டிப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த டேபிள்குள்ள இருக்குது பாத்தியா? இந்த வேல்யூ எல்லாம் எங்க இருக்கணும்? G ல இருக்கணும். செக் பண்ணிங்க. இங்க இருக்கிற வேல்யூ இந்த ப்ளூக்குள்ள வர வேல்யூ மோஸ்டா எல்லா வேல்யூமே வந்துரும். ஒரு சில ப்ராப்ளத்துக்கு வராம கூட போகலாம். அதை நீ செக் பண்ணி தான் எழுதணும். சரிங்களா? ஓகே. அப்படி வரலைன்னா இட்ஸ் நாட் ஏ ப்ரூஃப்னு அங்க டேபிளே நீ சொல்லிடணும். எந்த ப்ராப்பர்ட்டியுமே சாட்டிஸ்ஃபை ஆகாதா? என்னப்பா? எந்த ப்ராப்பர்ட்டியுமே சாட்டிஸ்ஃபை ஆகாதா? சூப்பர் क्वेश्चन. டிகேட் क्वेश्चन. சூப்பர் क्वेश्चन. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகறனால எந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகாது? ஏன் எடுத்து முடியும் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி போறாங்க? நான் கூட சொன்னேன். நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கேட்டேன். சார் ஆர்டர் வைஸ் தான் பண்ணணுமா, வேற மாத்தி பண்ணக்கூடாதுன்னு கேட்டேன். நான் இருக்குதா? ஆர்டர் வைஸ் தான் பண்ண வேணும். க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுனா எந்த ப்ராப்பர்ட்டியுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கும். க்ளோசர் ப்ராப்பர்ட்டி தான் மெயின். அதாவது நீ விஐடியில் உன்னோட கோர்ஸ் போய் நீ படிக்கிறீன்னா அந்த டிகிரியில் நீ விஐடி வாங்க முடியாது. அது அப்போ என்ன பண்ணணும்? நீ இப்போ இருக்கிற கிளாஸ் ரூமில் உட்காருனா ஃபர்ஸ்ட் விஐடியில் இருக்கணும். அதே ஐடியா தான். க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா என்ன பண்ணணும்? சாட்டிஸ்ஃபை ஆகுனா அடுத்தடுத்து ப்ராசஸ் பண்ண முடியும். 4 ப்ராப்பர்ட்டி எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகும்? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி தான் மெயின். புரியுதா? ஒரு டிகிரி முடிக்கணும். நீ என்ன பாசிபிள் எலிஜிபிளோ அந்த எலிஜிபிள் என்ன? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. அப்ப நீ எவ்வளவு மார்க் எடுக்கிற கட் ஆஃப் அதுதான் உன்னோட டிகிரிக்கு உண்டான சாய்ஸா இருக்கும். சரிங்களா? அப்ப ப்ராப்பர்ட்டி 5 ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கணும்? ஆர்டர் வைஸா பண்ணணும். மாத்தி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர், செகண்ட்ல இருந்து தேர்ட் இயர், தேர்ட்ல இருந்து ஃபோர்த் இயர் அப்படிதான் போக முடியும். தவிர எடுத்து முடியும் ஃபோர்த் இயர் போக முடியாது. சரிங்களா?
அப்போ ஆர்டர் மாத்திராத கம்ப்ளீஸ் இதே ஆர்டரா போடுறது. கேட்ட கொஸ்டின் கரெக்ட். என்ன கொஸ்டின் கேட்ட? சார் டேபிள்ல ஒரு வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆனா எந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகாதா? ஆகாது. ஆனாலும் பெஸ்ட். சரிங்களா? ஓகே. ஏன்னா டிகிரி சர்டிஃபிகேட் கிடையாது. சார் நான் படிச்ச பேப்பர் அத்தனையுமே வந்து அவன் காலேஜ் போகாம படிச்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு இன்ஸ்டியூட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஃபோர்த் இயர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி எல்லா பேப்பரும் கிளியர் பண்ணவங்களுக்கு தான் அந்த டிகிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. உனக்கு தெரிஞ்ச நாலேஜ் அவனுக்கே தெரியட்டும். பட் அவனுக்கு கிடைக்க மாட்டேன் சர்டிஃபிகேட் கிடைக்காது. இப்போ ரீசெண்டாக கூட நிறைய கேசஸ் வந்தது. நீங்க கண்டுபிடிச்சதே வந்து ஒரு படிக்காதவன் கண்டுபிடிச்சு அவன் யூஸ் பண்ணி பப்ளிசிட்டி பண்ணானா அவனை போலீஸ் கேஸ் போட்டு ஜெயில போட்டுருவாங்க. அது ரூல் தெரியுமில்ல? நம்ம புதுசா கண்டுபிடிக்கணும் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும். சரிங்களா? புரியுதா? நீ கண்டுபிடிச்சலாம். ஏன்னா ஒரு டிகிரி வாங்கின போது நீ எது கண்டுபிடிச்சாலும் எலிஜிபிள் பார்த்து பப்ளிசிட்டி பண்றதுக்கு. பட் ஒரு படிப்பறிவு இல்லாதவன் போய் நான் கண்டுபிடிச்சிட்டு எனக்கு எலிஜிபிள் கொடு நான் பப்ளிசிட்டி பண்றேன்னா அவனுக்கு எலிஜிபிள் கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. அதே மாரி அவன் பப்ளிசிட்டி பண்ணான்னா தூக்கி உள்ள போட்டுருவாங்க. இது ரீசெண்டா கூட நடந்துருக்கு, பார்த்துருப்பேன். சரியா? அது மாதிரி தான் என்னப்பா அடுத்தது அசோசியேட். பண்ணிடுவோம். அசோசியேட் இது எந்த அளவுக்கு ஃப்ரீ ஆயிடும் அசோசியேட் பண்ணிடுவோம். பண்ண பார்க்கலாம். அசோசியேட் for all a comma b comma c belongs to g, a வந்துட்டு 1 b வந்துட்டு -1 இல்ல a1 b I c minus I. c வந்து மைனஸ் ஐயா. லெஃப்ட் சைடு ரைட் சைடு தெரிஞ்சே போட்டு பாரு. அதே வேல்யூ வருது. a star into b star c. ஓகே. அப்போ I into minus I equal to I into minus I. இல்ல a வந்து 1 தான் சொன்னேன். ஓகே. I into minus I is equal to 1 into 1. So அப்போ 1 equal to 1. 1 belongs to group. அப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈக்குவலா வருது. therefore it is satisfied. சரிங்களா? 1 belongs to group and hence it is associated. இப்போ இந்த மூணு வேளை ஆர்டர் மாத்தி எடுத்தாலும் satisfy. பாருங்க எக்ஸாம்பிள். சரிங்களா? எக்ஸாம்பிள் சிங்கிள் எலிமெண்ட் வச்சு தான் போடுறோம். இப்போ a வந்து இப்போ ஒரு क्वेश्चन கேட்பாங்க. இது ப்ரூவ்ங்கறியே. அப்ப a க்கு வந்து I போட்டாலும் b க்கு வந்து 1 போட்டாலும் c க்கு வந்து -1 போட்டாலும் ப்ரூவ் தான். இது சிம்பிளா எக்ஸாம்பிள் ஒன்னு எடுத்து போட்டுக்கிறோம். பட் எல்லா கேஸுக்கும் இது வந்து ட்ரூ. சரிங்களா? அப்ப எழுதுவாங்க therefore all cases is also true னு சொல்லி எழுதிட்டு தான் ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா நீ சிங்கிள் எலிமெண்ட் தான் ப்ரூவ் பண்ணி காட்டிக்கிற. நான் என்ன சொல்றது புரியுதாப்பா? நீ a க்கு இந்த 4 வேல்யூ எது வேணா ரீப்ளேஸ் பண்ணலாம், b க்கு எந்த 4 வேல்யூ வேணா ரீப்ளேஸ் பண்ணலாம், c க்கு எந்த 4 வேல்யூ வேணா ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் இந்த ப்ராப்பர்ட்டி ஈஸியா சாட்டிஸ்ஃபை ஆயிடுது அப்படிங்கிற லைன் எழுதிட்டு என்ன சொல்லணும்? g, மல்டிப்ளிகேஷன் satisfy the associate law. சரியாப்பா? ஓகே. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுச்சு சார். மறந்துடாத அந்த லைன் எழுதிக்கோ. அடுத்து எக்ஸ்டென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. எக்ஸ்டென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி என்ன சொல்லுது? For all a belongs to R. R or G? G such that E there exists E. There exists E such that A star E equal to E star A which is equal to A. எந்த எலிமெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகும்? செக் பண்ணு. ஃபர்ஸ்ட் A1 எடுக்கலாம். இல்ல A ஓட வேல்யூ வந்து என்ன தெரியாது. E வந்து என்ன எடுப்ப? A வரணும். A வரணும்னா அதாவது A into E equal to A. கரெக்ட்டுங்களா? அப்ப டைரக்டா A வந்து 1 எடுத்தா E தெரியாது. அப்ப எடுங்க 1 into E equal to 1. கரெக்ட்டுங்களா? ஓகே. E equal to 1. E equal to 1. சப்போஸ் A equal to I ன்னு எடுத்தீனா A I வெச்சா I into E equal to I. E equal to 1. ஓகே. அப்ப E equal to 1 பாசிபிள். எனி பாத்தீங்களா? எவ்ரி A ன்னு போட்டுருக்கீங்க. அதனால A equal to 1 is also belong to G. G ல இருக்குதா செக் பண்ணனும். G ல இருக்குது. சரிங்களா? அடுத்தது இன்வெர்ஸ். அது சொல்லுங்க. சப்போஸ் G, into G, in identity element exit னு சொல்லணும். satisfy சொல்லக்கூடாது. identity element exit. அடுத்து இன்வெர்ஸ்.
என்ன கிடைக்கும்? For every A belongs to G, comma, there exists A inverse such that இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 4 இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 4 எலிமெண்ட்டுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? A star A inverse equal to A inverse star A equal to 1. அதாவது E. E ஓட வேல்யூ என்ன? 1. சரிங்களா? அப்ப என்னாச்சு? A into A inverse equal to 1. அப்ப ரெண்டு எலிமெண்ட் எதுவும் எடுத்துங்க. A into A inverse equal to 1. கரெக்ட்டுங்களா? அப்ப A inverse equal to 1 by A. சரியாப்பா? சரி, இப்ப 4 எலிமெண்ட்டுக்கு நீங்க கண்டுபிடிங்க. A equal to 1 போட்டா A inverse என்ன? 1 by 1 A inverse equal to 1 வரும், which belongs to G. அடுத்தது A equal to -1. A equal to -1 போட்டீங்கன்னா A inverse என்ன வரும்? A -1 வரும். A inverse equal to -1. 1 by -1 equal to -1. அதுவும் belongs to G. அடுத்தது A equal to I போடுங்க. I into A inverse equal to I. அப்போ 1 by இல்ல 1 equal to 1. 1 by I into I conjugate பண்ணா -I வரும். இது belongs to G ஆ? அல்லது செக் பண்ணிங்க. belongs to G ன்னு செக் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு காணாத பெறும்போது belongs to G. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். A equal to -I. அப்ப -I whole inverse equal to 1 by -I. அப்ப மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும் கான்ஜுகேட். ஏன்னா 1 by I ஓட வேல்யூ -I. சரி, இல்ல A inverse வேல்யூ தானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமாப்பா, A inverse ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். I inverse -I inverse போட்டுங்க. I inverse ஓட வேல்யூ -I. கரெக்ட்டா? I into -I equal to 1. சோ அப்ப போனதுக்கு நீங்க போடவே இல்ல அப்படி. எப்படி? மேலே பாருங்க, A inverse வச்சிருக்கீங்க. இதுக்கா? அதான்டா 1 inverse போட்டுக்கோ. நான் போடலனா மாத்தி போட்டு கத்துது. என்னடா இருக்குது? A inverse வச்சுக்கலாம் சார். ஓகே, உன்னோட இஷ்டம். இது ஒரு பெரிய விஷயம் பேசாத. ஓகே. உனக்கு என்ன தோணுதோ வச்சுக்கடா கேட்ட. பட் இங்க A equal to I ன்னு மென்ஷன் பண்ணிட்டீனா அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. ஓகே. இங்க பாரு, A equal to I ன்னு மென்ஷன் பண்ணிட்ட. அதனால அது போட்டாலும் போடலனாலும் பிரச்சனை கிடையாது. சரியா? ஓகே. ஓகே. அப்ப எல்லாமே belongs to group. belongs to hence it is inverse. சொல்லுங்க. செப்பரேட் பண்ணு. 1 ஓட இன்வெர்ஸ் வந்து 1. 1 ஓட இன்வெர்ஸ் வந்து -1. I ஓட இன்வெர்ஸ் வந்து -I. -I ஓட இன்வெர்ஸ் வந்து I. ஓகே, இது இன்வெர்ஸ். கரெக்ட்டாப்பா? ஓகே. therefore G, into inverse element also exist. ஓகே. இது வரைக்கும் புரிஞ்சிட்டியா? அடுத்தது அப்ளியன் ப்ரூஃப். அதாவது காமுடேட்டிவ் தான். இது வரைக்கும் ஆச்சுன்னா ப்ரூஃப். காமுடேட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அப்ளியன் ப்ரூஃப். அப்ளியன் 4 ரூல்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா குரூப் தானே? ஆமா, இது வரைக்கும் ஆச்சுன்னா ப்ரூஃப். ப்ரூஃப் மாதிரி கேட்டா குரூப். சோ 3 னா சப் குரூப்பா? 3 னா சப் குரூப் கிடையாது. சப் குரூப்புக்கு 4 ப்ராப்பர்ட்டி. 50 பேர்ல கபிலேஷன் ஒரு சப் குரூப். 50 பேர் சேர்ந்தா சார் 4 ரூல் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா குரூப். ஆமா. அப்ப 3 சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா சப் குரூப் சார். 3 குரூப் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மோனாய்டு. சொல்லி கொடுத்தனா இல்லையா? மோனாய்டு. 1 2 3 4 5. சரிங்களா? மொத்தம் 5 ப்ராப்பர்ட்டி. 2 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா செமி குரூப். ஓகே ஓகே. 3 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மோனாய்டு. ஓகே. 4 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா குரூப். 5மே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அப்ளியன் குரூப். அவ்வளவுதான். ஓகே. இது செமி குரூப் தான் இருக்குது தவிர சப் குரூப்ங்கிறது 4 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகணும். உனக்கு என்ன ரூல் இருக்குதோ அதே தான் அந்த கிளாஸ் ரூம் இருக்கிற பசங்களுக்கு எல்லாத்துக்குமே அதே ரூல் தான். தனித்தனி ரூல் தான் கிடையாது. அது காமன் ரூல் எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபை. சரியா?
இதுல என்ன டவுட் இருக்குதா? சரி காம்படிட் இல்லாம for every a comma b belongs to G such that a star b equal to b star a. அப்ப என்ன பண்ணுவீங்க? a equal to I, b equal to -1. அப்ப a into b equal to b into a. அப்ப I into 1 equal to -1. I into -1. அப்ப -1 into I. அப்ப -I equal to -I. இது ஒரு சிங்கிள் எலிமெண்ட் சாட்டிஸ்ஃபை. பட் இங்கே நீ சொல்லிடலாம் a into b equal to b into a. It is a normal multiplication. Therefore, it is satisfy the commutative law. சரிங்களா? அப்ப என்ன எழுதுவீங்க? Therefore, g comma int satisfy commutative law. Which implies that g comma that for all properties satisfy. Again, என்ன எழுதுவீங்க? All 5 properties satisfy. All 5 properties satisfy. Which implies that G comma cross is an abelian group. Is an abelian group. Any doubt, ma? No, sir. ஓகே சார். ஓகேவா? ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். மாடலோ. மாடலோன்னா என்ன தெரியுமா? நீ ஆல்ரெடி பைனரி ஆப்ரேட்டர் படிக்கிறீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மாடலோ ரூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைனரி ஆப்ரேட்டருக்கு மாடலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைனரி ஆப்ரேட்டர் என்ன? 0,1. இந்த 0,1 எங்கிருந்து மேக்ஸ்ல கண்டுபிடிச்சாங்கன்னா இன்டிஜர் மாடலோ 2லேருந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க. Z2 நோட் பண்ணுவாங்க. Z2 நோட் பண்ணுறதுல என்ன மீனிங்னா 0வும் 1ங்கிற எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கும். எந்த எலிமெண்ட் போட்டாலுமே இதுக்குள்ளதான் இருக்கும். அப்ப 0ன்னு ஒரு சிங்கிள் எலிமெண்டா? அப்படி கிடையாது. 1ன்னா சிங்கிள் எலிமெண்டா? அப்படி கிடையாது. இது குரூப் ஆஃப் ஆல் கிளாसेस. சரிங்களா? கிளாसेस. அப்ப Z2னா என்ன எலிமெண்ட் வருது? 0 1. அதான் பைனரி ஆபரேட்டர் நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க. சரியாடா கண்ணு? சரி, அப்ப 0ல எத்தனை எலிமெண்ட் இருக்கும்? 0ல எத்தனை எலிமெண்ட் இருக்கும்? 1ல எத்தனை எலிமெண்ட் இருக்கும்? அத பத்தி படிக்கிறது மாடுலோ கிளாसेस. சொல்லுங்க. 0னா 0வே ஒரு எலிமெண்ட் தானே? என்னப்பா? 0வே ஒரு எலிமெண்ட் தானே சார்? அதுக்குள்ள நிறைய எலிமெண்ட் இருக்குது. ஆக்சுவலா வந்து இது கிளாसेस. 0 கிளாसेस 1 கிளாसेस. அப்ப நீ சொன்ன மாதிரி சிஎஸ்சிங்க ஒரே ஒரு கிளாஸ் தான் சார். அப்ப அதுக்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட் தான் சார் இருப்பாங்கற மாதிரி. புரியுதுங்களா? நான் என்ன ஆன்சர் சொன்னா சிஎஸ்சி ஒரு கிளாஸ் இருப்பாங்கறோம். அப்ப சிஎஸ்சிக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க? இப்ப இந்தியாவிலே எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் இருந்து 5 லட்சம் பேர் சிஎஸ்சி படிச்சிட்டு இருக்காங்க. அப்ப சிஎஸ்சிங்கிறது ஒரே ஒரு சிங்கிள் கோர்ஸ். அதே மாதிரி இங்க 0ங்கிறது ஒரு சிங்கிள் கிளாसेस. அதுக்குள்ள எத்தனை எலிமெண்ட் இருக்காங்க நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? யாரெல்லாம் சிஎஸ்சில அட்மிஷன் போட்டுறாங்களோ அவங்கள சிஎஸ்சி ஸ்டூடண்ட். அப்ப இந்த 0 கிளாसेसங்கிறது யாருன்னா யாரெல்லாம் 2ஆல டிவைட் ஆகுறாங்களோ, எந்தெந்த நம்பர் 2ஆல டிவைட் ஆகுதோ அதுல 0 கிளாसेस. புரியுதா? என்ன சொன்னா புரியுதா? எந்தெந்த நம்பர்ல 2ஆல டிவைட் ஆகுதோ அதுல 0 கிளாसेस. எந்தெந்த நம்பர் 2ஆல டிவைட் ஆகும்? 0 ஆகும், 2 ஆகும், 4 ஆகும், 6 ஆகும், 8 ஆகும், 10 ஆகும், டாட் டாட் டாட். இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? டவுட் இருக்குதா? அப்ப எதெல்லாம் வந்து 2ஆல டிவைட் ஆகல? ரிமைண்டர் 1 வருது. ரிமைண்டர் 1 என்ன சொல்றேன்? ரிமைண்டர் 1 வரும். அப்ப என்ன மீனிங் என்ன? 3 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 1 2 1. அப்ப எதெல்லாம் டிவைட் பண்ணா 1 வருதோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாसेस. எதெல்லாம் வரும்? 1 3 அடுத்து என்ன? 5 ஆல் ஆட் நம்பர். கரெக்ட்டா? 5 7 9 டாட் டாட் டாட். அப்ப 0 கிளாसेसனா 0 கிடையாது. 0வும் அதை விட அதிகமான எலிமெண்ட் இம்பெரிட்டி நம்பர் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் இருந்தா 0 கிளாसेस. 1ங்கிறது 1 கிடையாது. 1 இருக்கும், அது தவிர இம்பெரிட்டி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும். தட் இஸ் கால்ட் a modulo 2 ஓட வேல்யூ. சரிங்களா? இதுல என்ன டவுட் இருக்குதாப்பா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பேஸ் பண்ணி क्वेश्चन வந்து இந்த மாடலோட இருக்குது, 4th மாடலோட வரும். இது புரியலன்னா இப்பயே கேட்டுக்கோ. இதே கான்செப்ட் 4th மாடல் வரை அங்க அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். இதே கான்செப்ட் அங்கேயே வரும். 4th மாடலோட உண்டு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. சரியா?
Z2க்கு சொல்லிட்டேன். Z3க்கு என்னென்ன வரும் சொல்லு பார்க்கலாம். நீயே சொல்லு பார்க்கலாம். Z3க்கு என்னென்ன வரும்? ரிமைண்டர் 2. இல்ல இங்க பாரு 0 1 வருதுல்ல. அதே மாதிரி இங்க என்ன வரும்? 0 1 2. கரெக்ட்டா தப்பா? இப்ப செகண்ட் மாடல்னா 1 வரைக்கும் வரும். 0 1 வரைக்கும். மறுபடியும் சொல்லுங்க சார். அதான்டா இப்போ Z2 னா என்ன எலிமெண்ட் சொன்னா Z2 னா எது வரைக்கும் வரும் 1 0 1 வரும் கரெக்ட்டா 0 1 வரும் கரெக்ட்டா தப்பா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன் 0 1 வந்தா இன்டிஜர் மாடுலோ 2 இதே இன்டிஜர் மாடுலோ 3 னா 0 1 2 கிளியரா அப்ப 4 னா 0 1 2 3 ஆ சூப்பர் வெரி குட் அப்ப என்னென்ன அப்ப Z என்ன எலிமெண்ட் வரும் 0 1 2 டாட் 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 n minus 1 வரைக்கும் கரெக்ட்டுங்களா நீ சொன்னது கரெக்ட் தான் 0 1 2 3 ஓகேங்களா ஏன்னா சார் அந்த 2 3ங்கறதால ரிமைண்டர் 2 இருக்கணும் அதானே ஆமா 4 வந்து எனக்கு 0 ஆயிடும் 4 ஆல 4 வந்து 0 ஆயிடும் 2 வரணுமா சரி ஒரு எலிமெண்ட் எக்ஸாம்பிள் பண்ணலாமா நீ சொன்னது கரெக்ட் தான்பா இப்போ என்னது 0 கிளாसेस யார் வருவா இன்டிஜர் மாடுலோ 3 க்கு இன்டிஜர் மாடுலோ 3 க்கு 0 கிளாसेस யார் வருவா 0 1 2 3 4 0 3 ஆல டிவைட் ஆன எலிமெண்ட் 3 ஆல டிவைட் ஆன எலிமெண்ட் ஓ ஓகே 6 9 9 டாட் 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 ஓகே அப்ப 1 யார் வருவா ரிமைண்டர் 1 வரவங்க எல்லாம் வருவாங்க ரிமைண்டர் யார் வருவா 4 போடு 4 பர்சன்ட் சொல்லி 1 னா 1 வந்துரும் அதுக்கு அப்புறம் யாரு ஆமா சார் 4 7 10 டாட் 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 அப்ப செகண்ட் கிளாसेस ரிமைண்டர் 2 வரணும் 2 8 5 8 11 14 கிளியரா இதே மாதிரி எந்த எலிமெண்ட் கொடுத்தாலும் நான் எழுத தெரியுமா Z7 கொடுக்கறேன் Z7 என்னென்ன வரும் திங்க் பண்ணு 0 1 2 3 4 5 6 இதெல்லாம் வந்து fourth மாடல்ல வரும் இப்பவே சொல்லிட்டேன் அங்க போய் டவுட் இருக்க கூடாது சரியா 6 ஓட முடிஞ்சது 7 வந்தா 0 ஆயிடும் அப்ப இது என்னது அப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ 0 னா 0 கிடையாது இதுக்குள்ள இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது கரெக்ட்டா நம்ம சிங்கிள் எலிமெண்ட்ஸ் நினைப்போம் இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது 1 னா 1 மட்டும் கிடையாது எங்க இந்த இன்டிஜர் மாடல்ல சரிங்களா ஓகே ஓகே டக்கன் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறது சரிங்களா மறுபடியும் பார்க்கலாமா இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாமா இல்ல எடுத்துக்கலாம் முடிச்சலாமா